நாட்டின் தலைநகர் புதுடெல்லியில் அடக்குமுறைகளை மீறி மாணவர்களின் போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து நடைபெறுகிறது. போராட்டத்திற்கு காவல்துறை அனுமதி மறுப்பது சிபிஎம் தரப்பில் கண்டனம் தெரிவித்திருக்கிறது. விவரங்களை செய்தியாளர் ராஜேஷிடம் தகவல்களை கேட்கலாம். ராஜேஷ், சிபிஎம் மாநில செயலாளர் சண்முகம் என்ன தெரிவித்திருக்கிறார்? விவரங்கள் என்ன? ராஜலட்சுமி வணக்கம். தமிழகத்தில் போராடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பதும் தடுப்பதும் கைது செய்வதும் வன்மையான கண்டனத்திற்குரியது என மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில செயலாளர் சண்முகம் தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக கடுமையான கண்டனத்தை தெரிவித்திருக்கிறார். மேலும் நாட்டின் தலைநகர் புதுடெல்லியில் அடக்குமுறைகளை மீறி மாணவர்களின் போராட்டம் இரவு பகலாக தொடர்ந்து நடைபெறுகிறது. டெல்லி காவல்துறை மற்றும் துணை ராணுவ படையினரின் கொடூரமான தாக்குதலை கண்டித்து தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் போராடுவதற்கு காவல்துறை அனுமதி மறுப்பதும் தடுப்பதும் கைது செய்வதும் வன்மையான கண்டனத்திற்குரியது. நேற்று மாலை எஸ்எஃப்ஐ சார்பில் நடைபெற்ற போராட்டத்தில் கலந்து கொண்டவர்களை காவல்துறை வலுக்கட்டாயமாக கைது செய்து இரவு 10 மணிக்கு மேல் விடுவித்துள்ளனர். தமிழ்நாடு அரசு போராட்டங்களையும் காவல்துறையை ஏவி ஒடுக்குவதை ஒருபோதும் ஏற்க முடியாது. போராட்ட தீ என்பது பரவட்டும் என்று தனது எக்ஸ்தலத்தின் வாயிலாக சண்முகம் குறிப்பிட்டிருக்கிறார்.